அர்ஜுனா பேசும்போது ஓடிட்டார் சொல்றீங்க. உண்மையிலே ஓடிட்டாருப்பா போனீங்க. அன்னைக்கு ஃபுல்லா நியூஸ் சேனல் இருந்துச்சு, ஒருத்தர் கூட காணோம். உடனே நாங்க வெளியே வெயிட் பண்ணோம், போலீஸ்காரங்க தான் வர வேணான்னு சொன்னாங்கன்னா, போலீஸ்காரன் அப்படிதான் சொல்லுவாங்க. அவங்க தமிழ்நாடு அரசுக்கு தான் வேலை செய்யறாங்க, திமுகவுக்கு தான் சப்போர்ட் பண்ணி தான் வேலை செய்வாங்க. நீங்க என்ன பண்ணிருக்கணும், இந்த மாதிரி நாங்க வெளியே வெயிட் பண்றோம், எங்களை போலீஸார் அனுமதிக்க மாட்டாங்க, வந்து அடிப்பாங்க, லத்தி சார்ஜ் பண்றதுக்கு ரெடியா இருக்காங்க அப்படின்னு ஒரு ட்வீட்டாச்சு போட்டிருக்கணும். விஜய் போடல, மற்றவங்க யாருமே போடல, எதுவுமே நடக்கலையே. அப்படி இல்லையா, ஓகே நீங்க அங்க பண்ணாதான பிரச்சனை, சென்னையில இருந்து ஒரு பிரஸ் மீட் வச்சிருக்கலாம். விஜய் வைக்கணும்னு கூட அவசியம் இல்லை. வேற ஆதவர்ஜுனா இப்ப 45 நிமிஷம் பேசியிருக்காரு ஆதவர்ஜுனா. அது மாதிரி ஒரு பிரஸ் மீட் வச்சுட்டு கேள்விகள் பதில் சொல்லாம கூட பிரஸ் மீட் வச்சு இது மாதிரி எங்களுக்கு ஒரு அநீதி நடந்திருக்கு, ஓடிட்டாங்கன்னு சொல்றாங்க. நாங்க ஓடல, தமிழ்நாடு அரசு அது சார்ந்த போலீஸார் தான் எங்களை அனுப்பிட்டாங்க, எங்களை உள்ளே விட மாட்டேன்ட்டாங்க, நாங்க அங்கேயே தான் இருந்தோம் அப்படின்னு அன்னைக்கு கிளாரிஃபை பண்ணியிருந்தோன்னா இவ்வளவு பிரச்சனைகள்லாம், இவ்வளவு உங்க மேல அவதூறுலாம் வந்திருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது.